ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசன் என்ன தெரியுமா? ஃபைனலி நாம் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முழுக்க ரீசனாக இருக்கிறதே நீங்கள் பண்ண ஒரு சப்போர்ட்டு தான், நீங்கள் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் தான், நீங்கள் பண்ண ஒரு லைக்கு தான், நீங்கள் பண்ண ஒரு கமெண்ட்டு தான், நீங்கள் பண்ண ஒரு ஷேர் தான். ஸோ வந்து இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, என்னுடைய இந்த 2K ஜேர்னி, அதாவது நான் ஜனவரி ஸ்டார்ட் பண்ண சேனலே. ஸோ 1 இயரில் 2Kனது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மேட்ரு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் அடிக்கடி இந்த வார்த்தைகள் வரலாம். என்ன வார்த்தைகள் தெரியுமா? நன்றி, தேங்க்யூ, அரிக்கத்தோ. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி வரும். ஸோ வந்து ஆனால் மன்னிச்சிக்கோங்க, இது வந்து ஆனிமே பற்றின ஒரு வீடியோவாக இருக்க போகிறதில்ல. நான் வந்து என் மனசால் வந்து யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் இவ்வளோ இந்த ஒரு இடத்த இருக்கேன்னா அதுக்கு ரீசனும் நீங்கள் தான், வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து தேங்க்யூ. ஸோ வந்து ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஹவுடலுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அவங்க சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போயே கொஞ்சம் கூட நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சேனலுக்கு வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பண்ண கொலாப் வீடியோவே ஹவுடல் கூட தான். ஸோ வந்து அந்த டைம்லேயே என்னை நம்பி என் கூட வந்து கொலாப் வீடியோ பண்ணாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த அதுக்கப்புறமா தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வார்த்தை மிக முக்கியமான இருக்க ஒரு 2 பேர்சன்ஸை வந்து மீட் பண்ணேன். நான் வந்து மாங்காய் க்ரியேட் பண்ணணுன்னு இருந்தேன். ஓகேவா? அந்த மாங்காய் வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் டிலே ஆகிடுச்சு. ஸோ அது பண்ணுறதுக்காக இருக்கும்போது தான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வேறு யாரும் இல்லை, உங்களோட மிட் நைட் MC ஹாசிராம். ஓகேவா? ஸோ வந்து அவரோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறமா வந்து டோபிராமா, அதாவது எங்கள் 3 ஒரு காம்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லிடலாம். நாங்கள் 3 பேரும் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மாங்காக்காக ஜாயின் பண்ணோம். அப்புறம் வந்து அனிமே கம்யூனிட்டி வந்து ஒரு பில்டு பண்ணி கொஞ்சம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணது இங்கே மட்டும் வந்திருக்கு. ஏன்னா நிறைய இடத்த டவுன் ஆகி பேசும்போது அவனுங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கானுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஏன்னா எப்பயாச்சும் ரொம்ப போராகவோ ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகும்போதும் அவனுங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக என்ன சொல்கிற ஹாஷிராமா, அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் எடிட் பண்ணி தந்திருக்கான். ஸோ வந்து அவனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம டோபிராமா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. ஏன் நான் வந்து டவுனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கேட்குற ஒரு நபராகவே அவன் இருப்பான். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாதான். பட் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லலை, ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான இது. ஸோ வந்து கோச்சிக்காங்கடா நண்பர்களே. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இப்படியே ஜோனி போயிட்டுருக்கும்போது தான் இன்னொரு நண்பரை மீட் பண்ணேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஓனர் லோச்சான். அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட் பண்ணது வந்து என்ன சொல்ல கைண்ட் ஆக்சிடென்ட் தான். பிகாஸ் வந்து ஒரு ஃபேண்டப் குரூப். ஓகேவா? அந்த குரூப்பில் ஜஸ்ட் நான் எப்படி சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. அப்படி சேர்ந்துட்டு இருக்கும்போது தான் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு சேனல் வச்சுக்கின்னு சொன்னார். என் சேனலை முன்னாடி பார்த்துருக்குன்னு சொன்னார். லிட்டரலி நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்து எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அண்டையிலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் சேனல் அடிக்கடி அவர் வாய்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பார். நாங்கள் ஹாஷிராமா, டோபிராமா, இவர் லோச்சான், ஹவுடலாம் சேர்ந்து நிறைய போட்காஸ்ட்டும் பண்ணியிருப்போம். ஸோ ரீசெண்டாக கூட இவர் வந்து என் சேனலுக்கு வீடியோலாம் பண்ணி தந்திருப்பார். ஸோ நிறைய இடங்களில் வந்து இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து லோச்சானுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இன்னும் சர்ப்ரைஸான வந்து ஒரு சில விடைகள் நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மோல்டோ பாய் எல்லாருக்கும் தெரியும். லிட்டரலி ஒரு அனிமே யூடியூபராக 200K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது கூட எனக்கு வந்து என்னோடய மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என் கூட வீடியோ பண்ணி இப்போட பேசிகிட்டு இருப்பார் தெரியுமா? ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அவர் மட்டும் இல்லாமல் BRT கமெண்ட்ரி அண்ட் DXT அனிமே, ஸோ இப்படிப்பட்ட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லோரும் என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்கிறதுக்கு கூட ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வந்து எகெயின் தேங்க்யூ. இவங்க மட்டும்தானே இப்படி நான் ஆன்லைனில் மீட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய போக்கி தமிழன். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கெயின் பண்ண எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடி கமெண்ட்ரி, அவர் வந்து நிறைய இடங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோக்கி டோன்ஸ். ஸோ வந்து நாங்கள் போட்காஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அவருக்கு வந்து இந்த இடத்த வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் NG தமிழ் அனிமேன்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ வந்து அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பேசுவார். ஸோ வந்து
அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஒட்டாக்கோ ஃப்ளாஷ் ப்ரோ. ஸோ வந்து அவருக்கும் இந்த இடத்த வந்து தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் கிரியேட்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பற்றி பேசினேன். பட் இனிமேல் பேச போகிறது அவங்க வந்து அந்த இதில் இல்லாமல் இருந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஒரு சிலர் பற்றி பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே வருவோம். என் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் எடிட் பண்ணது கிடையாது. ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி அருமை தம்பி கவி எனக்கு எடிட் பண்ணி தந்தது. அது மட்டும் இல்லாமல் லோச்சன் ஹாஷ்ராம் எடிட் பண்ணி தந்தது. அத்துடன் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. என்னை தவிர்த்து 3 பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோச்சன் அண்ட் நம்மளுடைய லியோலைன் நேப்பில் சீரிஸ் பண்ண ரக்ஷிதா அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 வீடியோஸுக்கு பண்ண ஸ்ரீ. அத்துடன் சேர்த்து நம்மளுடைய லூக்கா அவர் பார்த்தீங்கன்னா ஆனிமே ரிவ்யூஸ்லாம் வந்து தமிழ் டாப்பிக் பற்றி பேசியிருப்பார். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து எகெயின் வந்து தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மாத்ரான ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா, அவரோட ரியல் நேம் கூட எனக்கு தெரியாது, அவர் டெலிகிராம்லாம் பழக்கம். அவர் கூட ஒரு 3 வீடியோஸ் கிட்ட எனக்கு எடிட் பண்ணி தந்திருக்காரு. ஸோ வந்து அவருக்கு வந்து இந்த இடத்த வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் அண்ட் என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசணும்னு ஆசைப்பட்றது என்னுடைய ஸ்கூல்மேட்ஸ், ஓகேவா. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஒரு சிலருக்கு தான் சொன்னேன். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா சொல்லுவானுங்க. பட் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கு கூட வந்து சொல்லுவானுங்க. ஸோ அப்படி வந்து குட்டி குட்டியாக சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ எப்போலாம் போடுறேனோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து எக்கச்சக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஸோ இந்த 2K நான் வந்திருக்கேன்னு அதுக்கு ஒரு ரீசன் அவனுங்களும் சொல்லிடலாம். நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட்டு 2Kக்கு ஒரு பில்டப் பண்ணுறானே அவ்வளோ பெரிய இதாக 2Kன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப எனக்கு பெருசு. ஏன்னு தெரியுமா, ஜஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன வில்லேஜில் ஏதோ தண்ணிக்கேன் போட்டு தந்த பையங்க நான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 2000 பேருக்கு என்னை பற்றி தெரியுது. நான் அது மட்டும் இல்லாமல் என் ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஏவரேஜாக 200 பேர் பார்க்குறாங்க. ஸோ வந்து 200 பேருக்கு ரீச் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் 2Kனது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தேங்கிங் வீடியோ ஓகேவா. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஓகேவா. தேங்க்ஸ் சொல்ல போனால் நிறைய பேர் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இன்னொரு சில ஸ்பெஷலாக இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சங் ஜின்மு. அவரோட ரியல் நேம் இப்போ கூட எனக்கு தெரியாது, வாட்ஸ்அப்பில் தான் தெரியும். பட் அவர் வந்து என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி தான் இன்னொருத்தர் இஹ்லாஸ்னு, ஓகேவா. அவரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ வந்து இப்படிப்பட்ட வாட்ஸ்அப்பில் கூட குட்டி யாருன்னு தெரியாத நண்பர் கூட எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதோட லிஸ்ட் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சன்ஸும் இருக்காங்க, ஓகேவா. ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறது மை ஃபீமேல் வேர்ஷன். ஏன்னா அது புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னை போல் ஒரு பெண், அதாவது நான் ஆனிமி பார்ப்பேன், எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், எனக்கு ஒரு சாங் டேஸ்ட் இருக்கும், அதே டேஸ்ட்டு அதே ஆனிமி டேஸ்ட்டு நான் என்னெல்லாம் பண்ணணுன்னு அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு தான், ஓகேவா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிற சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சேனல் வந்து மிஸ்டேக்கு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ. அவங்க நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை, அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு சில வியூஸுக்கும் தெரியும், அவங்கள பற்றி அடிக்கடி வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் குறிப்பாக இன்னொரு பர்சனுக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னு தெரியுமா, நான் வந்து ஒரு மாதிரி சைக்கோபாத்தா, ஒரு மாதிரி மனசுடைஞ்சி நான் ஒபிட்டோடான்னு சொல்லியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீ ஒபிட்டோ கிடையாது, நீ நருட்டோ. ஸோ வந்து நீ வந்து விட்றாத, உன்னால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு ஒருத்தன் ஹோப் தந்தாங்க. அவங்க பேரெலாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் அவங்களுக்கு தெரியும், ஓகேவா. நீங்கள் ஆடியன்ஸ் அவங்கள என்னென்னு வேணால் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக தான், ஓகேவா, ஜஸ்ட்டு கொஞ்ச நாளாக வந்து அவங்களுக்கு தெரிந்தாலும் அந்த ஹோப்னு அந்த ட்ரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என் மேலே வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து நன்றிகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். அண்ட் ஏன்டா இவ்வளோ பில்டப் காட்டுற யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது கிரிஞ்சாக ஃபீல் ஆகலாம், பட் வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் நருட்டோவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க ஹினாட்டா, என்ன நீங்கள் மினாட்டோவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க குஷினா, என்ன நீங்கள் சாஸ்கியாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க சாக்குரா. இப்போவே தெரிஞ்சுக்கணும் அவங்க யாருன்னு. ஆமாம், நீங்கள் மனதில் நினைத்தது சரி தான், நான் இப்போ கமிட்டட், ஓகேவா. அண்ட் அவங்க நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஓகேவா. அது வந்து பர்சனல். ஸோ வந்து அவார்ட் ஃப்ரம் தட். அண்ட் அவங்களுக்கு வந்து குட்டி தேங்க்ஸ் இந்த இடத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஹினாட்டா, எனக்கு நீதான் வேணும். இந்த விஷயம் எனக்கு தெரியாதே, இதுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. எனக்கு நீ வேணும் ஹினாட்டா.
அண்ட் இன்னொருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷல் தேங்க் கொடுத்தே ஆகணும். யாருன்னு கேட்டிங்கன்னா ரக்ஷிதா. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு யுவர்லைன் நேப்பல் அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணி தந்தாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் எடிட்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஓவர் அவங்க தான் பண்ணுவாங்க, எடிட்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் இதையும் தவிர்த்து நான் நிறைய இடத்த டவுனாக ஃபீல் ஆகும்போது சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லியே ஆகணும். லிட்ரலி அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகேவா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொருத்தங்க இருக்காங்க ஸ்ரீனு. அவங்களும் பார்த்தீங்கன்னா சேம். அவங்க பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில். அண்ட் நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ வந்து இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், யாருக்கு தேங்க் பண்ண போகிறேன்னா கமெண்ட் பண்ணவங்க. அதாவது கமெண்ட்னு சொன்னாலே இவங்க ஞாபகம் தான் வரும். ஸோ அப்படி நிறைய கமெண்ட்ஸ் பண்ண ஒரு சிலரை பற்றி பேசி ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திரஜித் ப்ரோ. இவர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுக்கும் யாரோட கமெண்ட் இருக்குமோ தெரியல, இவரோட கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லி கொடுறேன். அண்ட் தேங்க்யூ நண்பா. எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா ஹாய் நண்பான்னு போட்டுருவார். ஸோ வந்து அவருக்கு வந்து என்னோடய மனமான நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். நிறைய இடங்களில் அவர் வந்து சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரீசெண்டாக என்ன வந்து ஒருத்தவங்க சென்சேஷன் கூப்பிடுறாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு சிஸ்டர் தான். ஓகேவா. ஸோ வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து என்னுடைய தேங்க்யூ. ஏன்னா நிறைய அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் தான் மீட் பண்ணி சொல்லலை, நம்ம சேனலுக்கு வந்து அப்படி இருந்தும் கூட அவங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஓகேவா. அவங்க நேம் வந்து சொல்லலாமல் தெரியல. ஸோ வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் என் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. நிறைய சிச்சுவேஷன்ஸில் கூட நான் டவுனாக இருக்கும் கூட கமெண்டில் கூட நல்லா வந்து ஆறுதலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்கள நேம் மென்ஷன் பண்ண எனக்கு தெரியல. ஸோ வந்து அவங்கள ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்க அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். யூசர் X1 சம்திங் 10GN இருக்கும். ஸோ வந்து மறந்துட்டேன். ஓகேவா. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும், நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன்னு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவங்க மட்டும் இல்லாமல் ட்ராகன் பால் எடிட்னு ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி மெசேஜ் பண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவார். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவரை போல தான் உசுமாக்கின்னு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணுவார். ஸோ வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ன்னா என் ஞாபகத்துக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்க நான் வந்து ஆசைப்பட்றேன். அதே மாதிரி கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு வந்து இந்திரஜித் ப்ரோ டெய்லி வந்து ரீல்ஸ் சென்ட் பண்ணுவார். அதே மாதிரி இசுனாசானு ஒருத்தர். ஓகேவா. ஸோ அவர் வந்து ரீல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அண்ட் ட்ராகன் பால் பேன் அண்ட் வந்து நம்மளுடைய சாஸ்கி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. ஐ மீன் எனக்கு வந்து நிறைய இடங்களை வந்து சப்போர்ட்டாக பேசுவாங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்டால் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் நான் போல் மாதிரி போட்டேன்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படி நிறைய வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலைன்னா நான் வந்து மனுஷனே கிடையாது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மை டியர் ஒட்டாக்கு ஃபேம் நீங்கள் தான். வீடியோ பார்க்குற நீங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் பண்ண அந்த ஒவ்வொரு குட்டி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு லைக் எல்லாம் தான் இந்த 2Kக்கு வந்து ரீசன். ஓகேவா. ஸோ வந்து நான் வந்து 2Kக்கெலாம் தேங்க்யூ பண்ணுறான்னு யார் அவன் கோமாளி நீங்கள் நினச்சாதீங்க. எனக்கு வந்து ரொம்ப 2K கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போச்சா. ஸோ வந்து அதனால் வந்து தேங்க் வீடியோ. ஸோ வந்து மை டியர் ஒட்டாக்கு ஃபேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றிகள் பல. அண்ட் அரிக்கத்தோ. ஓகேவா. நீங்கள் என் மேலே வச்ச அந்த சின்ன நம்பிக்கை, இன்ட்ரெஸ்ட், என்ன சப்போர்ட், என்ன அந்த கேர் தான் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஸோ வந்து எகெயின் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஒட்டாக்கு ஃபேன். ஃபைனலி வீடியோ முடிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. இவ்வளோ நான் சொன்ன எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எகெயின் தேங்க்யூ. லிட்டலி இந்த வீடியோவில் 90% ஃபுல்லாக அந்த தேங்க்யூ அந்த வேர்ட் தான் வந்திருக்கும். ஸோ வந்து அதுக்கு சாரி. ஸோ ஓரா பேச வீடியோ முடிச்சிக்கலாமே. இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் வரும். ஸோ வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னது வந்து 5K தான். ஸோ வந்து ஐ ஹோப் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஓரா பேச வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் டேக் கைஸ் வரட்டா.